Hello friends, welcome back to my channel Rusikkalam. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான சீஸ் கேக் பொங்கல். சீஸ் கேக்னாலே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் கிட்ஸ்க்குனா சொல்லவே வேண்டாம். ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒன் ஆஃப் தி MasterChef தமிழ் ரெசிபி. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வந்துருந்துச்சுங்க. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். கிட்ஸுக்கெலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். எப்போதுமே பொங்கல்னா சாம்பார் அந்த மாதிரி வச்சு கொடுக்காம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி இதில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல ஒரு பவுலில் 2 கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் அளவு பாசிப்பருப்பு, அதாவது மூங் தால் சொல்லுவாங்கள்ல, அதுதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு குக்கரில் இதை வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நான் இப்போ இந்த கப்புக்கு 2 கப் வந்து அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 10 கிளாஸ் தண்ணி இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்தா தான் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு நல்ல சாஃப்டாக வெந்து வரும். அதனால் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணணும். 10 நிமிஷம் குக் பண்ணால் போதும். ஆனால் மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. லோ ஃப்ளேம்லையோ இல்லை ஹை ஃப்ளேம்லையோ வச்சிடாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். 10 நிமிஷம் கழித்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ இந்த நெய் கொஞ்சம் நல்லா உருகி வரட்டும். உங்கள் கிட்ஸ்லாம் நட்ஸ் சாப்பிட்லன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நான் 1 கப் அளவு மிக்ஸ்டு நட்ஸ் எடுத்திருக்கேன். பாதாம், முந்திரி, வால்நட், பிஸ்தா எல்லாம் கலந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா இந்த நெய்யில் வறுத்துக்கலாம். இந்த எல்லா பருப்புமே கண்டிப்பாக வச்சு செய்யணும்னு அவசியம் இல்லை. இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் ஓகே. சப்போஸ் உங்கள்கிட்ட நட்ஸே இல்லை அப்படின்னா வேர்க்கடலை இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதை முதல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தொலியெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை நல்லா நெய்யில் வறுத்து அதை நல்லா பவுட்ரு பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை பாருங்கள், நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு நான் மாற்றிக்கிட்டேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப பவுடராக அரைக்கக்கூடாது. அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. கொஞ்சம் வந்து நல்ல தருதருப்பாக அரைச்சிக்கணும். ஜஸ்ட்டு எல்லா நட்ஸுமே பிளெண்ட் ஆனால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் எடுத்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரேடியாக முதல்ல ஊற்றாமல் கொஞ்சமாக தேன் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் கையில் எடுத்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி பிடிக்க வரணும். இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் தேன் எவ்வளோ வேணுமோ ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூனுக்குள்ளே தான் தேவைப்படும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ஷேப்பில் வைக்க போகிறீங்களோ அந்த ஷேப் பாக்ஸ் எடுத்துகிட்டு அது உள்ளே வந்து லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே அது உள்ளே ஒரு ஷேப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் கைட்டே ஒரு பால் மாதிரி உருட்டிட்டு அது நல்லா தட்டையாக பண்ணி கூட நீங்கள் வைக்கலாம். இந்த மாதிரி வச்சிங்கன்னா அந்த பர்ஃபெக்ட் ஷேப் கிடைக்கும். அதுக்கு தான் இப்போ நீங்கள் எதில் பிளேட் பண்ண போகிறீங்களோ அந்த பிளேட்டில் வச்சுட்டு ஒரு 2-3 வாட்டி இந்த மாதிரி தட்டினீங்கன்னா அது நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி ஷேப்பாக வந்துடும். இப்போ நம்மளோட பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து ஃபுல்லாக ஏர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் ஓப்பன் பண்ணி நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம க்ரீம் சீஸ் சேர்த்துக்கணும். இந்த ரெசிபிக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட் இது தான். 1 கப் பொங்கலுக்கு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் க்ரீம் சீஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பொங்கல் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த க்ரீம் சீஸ் நல்லா உருகி பொங்கலோடு நல்லா சேர்ந்து வரும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பொங்கல் ரொம்ப கெட்டியாகிடுச்சுன்னா மிக்ஸ் பண்ணதுக்கும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். க்ரீம் சீஸும் அதோட சேர்ந்து மிக்ஸ் ஆகாது. அதனால் பொங்கல் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கிட்ஸுக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பால்கோவா மாதிரி நல்லா இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதுவும் ரெடியாக இருக்குது. இப்போ இதையும் அதே பாக்ஸ்லேயே நான் கொஞ்சம் நெய் தடவிட்டு உள்ளே வந்து எவ்வளோ தேவையோ அது ஃபுல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வச்சு எடுத்துட்டேன். உள்ளே நெய் தடவிட்டு இதை வைக்கிறனால உங்களுக்கு ஈஸியாக அது அழகாக வந்துடும். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மளோட க்ரீம் சீஸ் கேக் மாதிரியே நம்மளோட க்ரீம் சீஸ் பொங்கல் ரெடி ஆகிட்டு, இப்போ இதுக்கு வந்து ஒரு டிப் வேணும்ல, அதுக்கு வந்து ஒரு சாஸ் செய்ய போகிறோம். நான் வந்து மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். மாதுளம்பழம் பார்த்திங்கன்னா நான் 2 மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். பாருங்கள், நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிட்டு இன்னொரு தடவை அரைச்சி அதுக்கப்புறம் ஃபுல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். 2 தடவை அரைச்சி சேர்த்திங்கன்னா அதில் உள்ள அந்த விதை எல்லாமே நல்லா அரைப்பட்டுரும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகரோ இல்லை நாட்டு சர்க்கரையோ எதுனாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவு பட்டைத்தூள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட பட்டைத்தூள் இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு பட்டை எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ண ஜூஸ் மட்டும்தான் இதில் இருக்குது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் திக்காயிட்டு வரும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 2வது தடவை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அந்த மாதுளம்பழத்தை. பாருங்கள், இப்போ இது நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ இதை நல்லா இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதையும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா தொடர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு நல்லா திக்காயிடும். நீங்கள் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு கூட இதை பண்ணலாம். பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு நல்ல திக்காக ஒரு சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி வந்தால் போதும். ஏன்னா இருக்க இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நீங்கள் இதை எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். நான் வந்து இதுக்கு மேலே நான் சீஸ் கேக் மாடலில் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறனால இதுக்கு மேலே அந்த சாஸை ஊற்றி அந்த கேக்கோட டிப் எல்லாம் லைட்டாக சுற்றி ட்ராப் ஆகிற மாதிரி நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. எப்போதும் நம்ம பொங்கல் சாம்பார் அந்த மாதிரி வச்சு சாப்பிடாம இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம நட்ஸு, க்ரீம் சீஸ் இதெல்லாமே சேர்த்துருக்கோம். இது எல்லாமே ஹெல்த்தியான வெர்ஷன் தான். ஸோ நீங்கள் சேர்த்து கொடுத்தீங்கன்னா அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம அந்த சாஸும் நம்ம பழத்தில் தான் செஞ்சுருக்கோம். ஃப்ரூட்ஸ் வச்சு செய்கிறனால அதுவும் ஹெல்த்தியான வெர்ஷன் தான். இதே நீங்கள் வந்து கேரட்டில் செய்யலாம், பீட்ரூட்டில் செய்யலாம், எந்த ஃப்ரூட்ஸ் வச்சுனாலும் செய்யலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இது பொங்கலில் செஞ்சது அப்படின்னு யாருமே நம்ப மாட்டாங்க. அப்படியே ஒரு கேக் மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டும் அந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இதை கட் பண்ணி காமிச்சிருக்கேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பாருங்கள், பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு கேக் மாதிரியே இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.